Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க முதலமைச்சருடன். மேலும் தகவலோடு செய்தியாளர் தாயுமானவன் மீண்டும் இணைகிறார். தாயுமானவன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்துல அணையை கட்டுவது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா காவிரி நதிநீர் பங்காட்டு குழுவுடைய விதிகளை மீறி கர்நாடக அரசு செயல்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக தமிழக அரசின் தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாம தமிழக அரசின் தரப்புல தமிழகத்திற்கு தேவையான உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனா கர்நாடகா தரப்பிலோ இந்த ஆண்டு எல்னினோ பாதிப்பின் காரணமாக கர்நாடகாவில் பருவமழை என்பது பொய்த்து போயிருப்பதாகவும், குறிப்பாக தென்மேற்கு பருவமழை சுமார் 25% வரைக்கும் தற்போதைய சூழல்ல குறைவாக பெய்திருப்பதால தமிழகத்திற்கான நீரை திறக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும், மேலும் அணைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த மட்டில் கர்நாடகாவோட குடிநீர் தேவைக்கே இந்த நீர் என்பது போதுமானதாக இருப்பதாக கூறி தொடர்ந்து தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாம காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவுக்கும் கர்நாடக அரசு செவிசாய்க்காத ஒரு சூழலே தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் சட்ட ரீதியிலாக அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஒரு விரிவான ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களோடு இந்த ஆலோசனையில பங்கெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாம அரசு துறை அதிகாரிகளாக தலைமைச் செயலாளர் மற்றும் நிர்வாகத்துறை செயலாளர்கள் பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகின்ற 3ஆம் தேதி அவர் கர்நாடகா செல்வார் என முன்னர் ஏற்கனவே தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு துறையைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அது மட்டுமல்லாமல் விவசாய பிரதிநிதிகளும் ஒருபுறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்ட ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், இப்படியாக சமரச பேச்சுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்லக்கூடாது என்பது போன்ற பல்வேறு வலியுறுத்தல்களையும் வலியுறுத்தி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. அது தொடர்பாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்வாரா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகா முதலமைச்சரை பொறுத்தமட்டில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவிற்கு வருகை தரக்கூடிய பட்சத்தில் அவரை முழுமனதாக வரவேற்பதாகவும், அதே சமயம் கர்நாடகாவுடைய சூழல் எவ்வாறாக இருக்கிறது, கர்நாடகாவுக்கான தண்ணீர் தேவை எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரடியாக அந்த காவிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரியுடைய சூழல் குறித்து பல்வேறு அணைகளுக்கு நேரடியாக அழைத்து சென்று அந்த சூழலை விவரிக்க இருப்பதாகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் முதலமைச்சருடைய பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. முதலமைச்சர் கர்நாடகா செல்வாரா, திட்டமிட்டபடி அவர் 3ஆம் தேதி கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமாரை சந்தித்து காவிரி நீர் பெறுவது தொடர்பான ஆலோசனை ஈடுபடுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் மற்றும் அதிகாரிகள் அந்த பயணம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தின் மூலமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.